வணக்கம். தமிழ்நாடு மாடல் ஸ்கூல்ஸ் CLAT. இன்றைக்கி நம்ம CLAT 2024ஓட கொஷின்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி CLAT பொறுத்த வரைக்கும் குவான்ஸில் வந்துட்டு ஒரு பேசேஜ் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து 5 இல்லை 6 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ CLAT 2024 பொறுத்த வரைக்கும் 2 பேசேஜ் அண்ட் ஒவ்வொரு பேசேஜுக்கும் 6 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக 12 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ 2024 வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா பர்சன்டேஜஸ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ஆவரேஜஸ். ஸோ இதுலேருந்து கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி குவான்ஸ் கொஷின்ஸை எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னா, பேசேஜை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிக்கணும். தென் அதுலேருந்து டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த டேட்டாவை வந்து ஒரு டேபிளாக ஃபார்ம் பண்ண முடியுமான்னு பார்த்து டேபிளாக ஃபார்ம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஷின்ஸுக்கு போகணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து பேசேஜை ரீட் பண்ணிக்கலாம். பேசேஜ் 1. A survey was conducted about the population of a particular region having working population of 3 lakhs and information was collected about self-employed persons, casual wage workers, regular salaried employees of both urban and rural areas of the region. Self-employed is a key source of income in both rural and urban areas, but it is more prevalent in rural areas, 56% of the rural population, then in urban areas 40% of the urban population. Rural population was 48% of the total population. Regular salaried workers in urban areas were 48% of the urban population, whereas in rural areas regular salaried workers constituted 12% of the rural population. During the survey, the casual wage workers were found to be more common in rural areas than in urban areas. Casual wage workers in rural areas were 32% of the rural population, whereas it was 12% of the urban population in urban areas. Based on the above information, answer the following questions. So நம்ம இப்போ வந்து பேசேஜை ரீட் பண்ணிட்டோம். இதிலேருந்து என்னெல்லாம் டேட்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி டேட்டாவை எப்படி ஈஸியாக பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, நம்பர்ஸ் இருக்கிறது டேட்டா. ஸோ அந்த நம்பர்ஸ் எதுக்கான டேட்டா அப்படிங்கிறது வந்து நம்பர்ஸ் பக்கத்தில் இருக்க அந்த வேர்டிங்ஸில் இருக்கும். ஸோ அதுதான் டேட்டா. ஸோ இந்த பேசேஜை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 lakhs அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. இந்த 3 lakhs என்ன அப்படின்னா டோட்டல் பாப்புலேஷன், ஓகேவா, பர்டிகுலர் ரீஜனில் இருக்கிற ஒர்க்கிங் பீப்புளோட பாப்புலேஷன். 3 lakhs பீப்புள்ஸ் வந்து ஒர்க் பண்ணுற பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 3 டைப் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு ஃபர்ஸ்ட் ஒன், கேஷுவல் wage workers second one, regular salaried employees. ஸோ 3 டைப் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க அப்படிங்கிற டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று ரீஜன், பர்டிகுலர் ரீஜன் சொல்லிட்டாங்க. அந்த ரீஜனில் வந்து 2 டைப் ஆஃப் இருக்கிறாங்க, அர்பன் அண்ட் ரூரல் ஏரியாஸ். ஸோ ஒரே ஒரு ரீஜனில் ரெண்டாக வந்து அர்பன் ஏரியாவும் இருக்குது, ரூரல் ஏரியாவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டுமே மொத்தமாக சேர்த்து தான் 3 lakh பாப்புலேஷன், ஒர்க்கிங் பாப்புலேஷன் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. இப்போது 3 டைப் ஆஃப் எம்ப்ளாயி கொடுத்துருக்காங்க. அப்போ 3 பேருக்கும் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்காங்க அப்படிங்கிற டேட்டாவும் நமக்கு கொடுத்துருக்கணும். ஸோ அது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இங்கே வந்து 56% அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா ரூரல் பாப்புலேஷன், அதாவது மொத்த ரூரல் பாப்புலேஷன் இருப்பாங்க இல்லையா, அதில் 56% யார் அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, செல்ஃப் எம்ப்ளாய்ட் பர்சன் வந்து ரூரலில் 56% ஆஃப் ரூரல் பாப்புலேஷன் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே அர்பன் ஏரியாவில் செல்ஃப் எம்ப்ளாய்டு எவ்வளோன்னு பார்த்தா 40% ஆஃப் தி அர்பன் பாப்புலேஷன். ஓகே, செகண்ட் ஒன் ரெகுலர் சேலரிட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ரெகுலர் சேலரிட் எவ்வளோனா அர்பன் ஏரியாவில் 48% ஆஃப் தி அர்பன் பாப்புலேஷன். ஓகே, இதுவே ரூரலில் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 12% இருக்காங்க. ரெகுலர் சேலரிட் வந்து அர்பனில் 48% ஆஃப் அர்பன் பாப்புலேஷன், ரூரலில் 12% ஆஃப் ரூரல் பாப்புலேஷன். ஓகேவா. Then casual wage workers were found to be
மோர் காமன். கேஷுவல் வேஜ் ஒர்க்கர்ஸ் வந்து ரூரல்லையும் அர்பன்லேயும் காமனாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க எவ்வளோ கவுண்ட், எவ்வளோ பாப்புலேஷன் இருக்காங்க அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. கேஷுவல் வேஜ் ஒர்க்கர்ஸ் வந்து ரூரலில் 32% ஆஃப் தி ரூரல் பாப்புலேஷன். ஓகே, அர்பனில் எவ்வளோ 12% ஆஃப் தி அர்பன் பாப்புலேஷன். ஸோ இப்போ நமக்கு வந்துட்டு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஏரியா சொல்லியிருக்காங்க, ஒரு ரீஜன். அந்த ரீஜன் வந்து அர்பன் அண்ட் ரூரல் அப்படின்னு ரெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக அந்த ரீஜன் மொத்தத்துலேயும் ஒர்க்கிங் பாப்புலேஷன் வந்து 3 lakhs அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இப்போ நமக்கு வந்துட்டு அர்பனில் எவ்வளோ பாப்புலேஷன், ரூரல் எவ்வளோ பாப்புலேஷன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து 3 type ஆஃப் எம்ப்ளாயிஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா செல்ஃப் எம்ப்ளாய்ட், கேஷுவல் வேஜ் ஒர்க்கர்ஸ் அண்ட் ரெகுலர் சேலரிட் 3 type ஆஃப் எம்ப்ளாயிஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க ஒவ்வொரு ரீஜன்லேயும் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறத பர்சன்டேஜாக நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ அது எல்லாமே நம்ம வந்துட்டு நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதை நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ நம்ம டேட்டாலாம் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ அதை நம்ம தனியாக எடுத்து எழுதிடலாம். ஸோ என்ன கொடுத்துருந்தாங்கன்னா டோட்டல் பாப்புலேஷன் வந்து 3 lakhs கொடுத்துருந்தாங்க. ஓகே, அதே மாதிரி அந்த ரீஜன் வந்து அர்பன் ரூரல் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஏரியாவாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டோட்டலாக வந்து 3 lakhs பாப்புலேஷன். இதில் ரூரலில் எவ்வளோ, அர்பனில் எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ரூரல் பாப்புலேஷன் 48% ஆஃப் டோட்டல் பாப்புலேஷன் அப்படின்ற டேட்டா கொடுத்துருந்தாங்க. ஸோ 48% ஆஃப் த டோட்டல், 48/100 இன்ட்டு 3 lakhs. ஓகே, ஸோ நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 1,44,000 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். ஸோ ரூரல் பாப்புலேஷன் 48% அப்படின்னா அர்பன் பாப்புலேஷன் எவ்வளோ, ரிமைனிங் பாப்புலேஷன் அர்பன் பாப்புலேஷன். ஸோ 52% தான் வந்துட்டு அர்பன் பாப்புலேஷன். நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1,56,000 அப்படின்றது கிடைக்கும். 3 types ஆஃப் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம். செல்ஃப் எம்ப்ளாய்டு, ரெகுலர், கேஷுவல் வேஜ் ஒர்க்கர்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு டேபிளாக ஃபார்ம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னென்னு பார்த்து நம்ம டேபிளாக ஃபார்ம் பண்ணணும். எப்படின்னா 3 type ஆஃப் எம்ப்ளாயிஸ் பார்த்தோம். ரூரல் அண்ட் அர்பன் 2 ஏரியா இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ பர்சன்டேஜஸ் ஒவ்வொன்றுக்கும் அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகே, பர்சன்டேஜஸ் கொடுத்துட்டாங்க. பாப்புலேஷன் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 56% அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது செல்ஃப் எம்ப்ளாய்டு வந்து ரூரலில் 56% அப்படி கொடுத்துட்டாங்க. இந்த பாப்புலேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 56% ஆஃப் ரூரல் பாப்புலேஷன். ரூரல் பாப்புலேஷன் எவ்வளோ, 1,44,000 பார்த்தோம் இல்லையா. அதில் 56% எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து ரூரலில் செல்ஃப் எம்ப்ளாய்டு எவ்வளோ அப்படின்னு கிடச்சிரும். அதே மாதிரி அர்பனில் பார்த்தோம் அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு வந்து 40% ஆஃப் அர்பன் பாப்புலேஷன். ஸோ அர்பன் பாப்புலேஷன் இப்போ நம்ம எவ்வளோ பார்த்தோம், 1,56,000. ஸோ நம்ம இப்போ கால்குலேட் பண்ணலாம். இப்போ செல்ஃப் எம்ப்ளாய்டு இன் ரூரல் அப்படின்னு பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரூரல்னு போட்டு 3 type ஆஃப் எம்ப்ளாயிஸுமே நம்ம கால்குலேட் பண்ணலாம். செல்ஃப் எம்ப்ளாய்டு ஓகே எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 56% ஆஃப் ரூரல் பாப்புலேஷன் எவ்வளோ, 1,44,000. ஸோ கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 80,640 கிடைக்கும். ஓகே, ஸோ 80,640. தென் வேறு யார் இருக்கா, ரெகுலர் சேலரிட் 12%. ஸோ ரூரலை பொறுத்த வரைக்கும் ரெகுலர் சேலரிட் பர்சன்ஸ் வந்து 12% ஆஃப் ரூரல் பாப்புலேஷன். ஓகே, ஸோ இவங்க வந்துட்டு எவ்வளோ பார்த்தோன்னா 17,280. லைக் நம்ம இப்படி கால்குலேஷன் இதை இன் பண்ணாலும் நமக்கு அந்த வேல்யூ கிடைக்கும். வேறு யார் இருக்கா, கேஷுவல் வேஜ் ஒர்க்கர்ஸ் எவ்வளோ, 32%. ஸோ கேஷுவல் வேஜ் ஒர்க்கர்ஸ்னு போட்டுக்கலாம். 32% ஆஃப் ரூரல் பாப்புலேஷன் 1,44,000. ஸோ 100 அடிச்சோம்னா 32 இன்ட்டு 144 விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும், 46,080. 46,080. ஸோ இதே மாதிரி நம்ம அர்பனுக்கு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அர்பன்லேயும் அதே 3 type ஆஃப் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க இல்லையா. யார் யார் இருக்காங்க அப்படி போட்டுக்கலாம். செல்ஃப் எம்ப்ளாய்டு, தென்
regular salaried casual wage workers 3 பேர் இருக்காங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு வந்துட்டு 40% ஆஃப் அர்பன் பாப்புலேஷன் எவ்வளோ 1,56,000. ஸோ அதே மாதிரி ரெகுலர் சேலரிட் வந்து 48% ஆஃப் urban population. Okay, then casual wage workers 12% of urban population is 1,56,000. so நம்ம 100க்கும் அடிச்சிடறோம்னு வச்சுக்கோங்களேன். 40 into this calculate பண்ணோம் அப்படின்னா 62,400. ஸோ இங்கே 100 அடிச்சிட்டோம்னா 48 into 74,880. இதுக்கு 18,720. ஸோ இப்படி நமக்கு இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த டேபிளில் போயிட்டு நம்ம இந்த டேபிளில் வந்து இதெல்லாமே ஃபில் பண்ணியிருப்போம். 3 டைப் ஆஃப் எம்ப்ளாயீஸ், ரூரல், அர்பன், அதோட பர்சன்டேஜஸ் 2 பேருக்கும் போட்டிருப்போம். இந்த பாப்புலேஷன் மட்டும் நம்ம இந்த மாதிரி கால்குலேட் பண்ணிவிட்டு தென் இதில் நம்ம ஃபில் பண்ணிடணும். இப்போ ஏன் இப்படி நம்ம ஃபில் பண்ணி வைக்கணும் அப்படின்னா, கொஷின்ஸ்க்கு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படின்னா சில கொஷின்ஸ் வந்து டேரெக்டாக லைக் ரூரலில் செல்ஃப் எம்ப்ளாய்டு எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா நம்ம டேரெக்டாக இந்த நம்பரை எடுத்து எழுதிடலாம். இல்லை அப்படின்னா லைக் செல்ஃப் எம்ப்ளாய்டும் ரெகுலர் சேலரியும் சேர்த்து ரூரலில் பாப்புலேஷன் எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இதையும் நம்ம ப்ளஸ் பண்ணி எழுதிடலாம். இல்லை ரேஷியோ ஆஃப் ஏதாவது ஒரு ரெண்டோட ரேஷியோ கேட்பாங்க. இல்லை பர்சன்டேஜ் இதில் வந்து இது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த டேட்டாவை நம்ம அப்படியே எடுத்து எழுதலாம். அதுக்காக தான் நம்ம வந்து ஒரு டேபிளாக ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு கொஷின் நம்பர் 1 போகலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் என்னன்னா கொஷின் நம்பர் 109. இஃப் urban population of the region increased from 52% to 56% and percentage of self-employed in urban region remains same, then number of self-employed people in urban areas are. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அர்பன் பாப்புலேஷன், அந்த ரீஜனில் அர்பன் பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ்ட் from 52% to 56%. நம்ம ஆக்சுவலாக பார்க்கும்போது பார்த்தோம் ரூரல் வந்து 48% இருந்தாங்க. ஸோ ரிமைனிங் 52% வந்து அர்பன் பாப்புலேஷன் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த கொஷனில் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா 52% இருந்த அந்த அர்பன் பாப்புலேஷன் இப்போ 56% ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இது வந்து ஒரு டேட்டா. ஆனால் பர்சன்டேஜ் ஆஃப் செல்ஃப் எம்ப்ளாய்டு இன் அர்பன் ரீஜன் வந்து ரிமைன்ஸ் சேம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா அர்பன் ரீஜனில், அந்த பர்சன்டேஜ் சேம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நம்பர் ஆஃப் செல்ஃப் எம்ப்ளாய்டு பீப்புள் இன் அர்பன் ஏரியாஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அர்பன் பாப்புலேஷன் 52 வந்து 56க்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ நியூ அர்பன் பாப்புலேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். நியூ அர்பன் பாப்புலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, முதல்ல நம்ம 52%க்கு தான் கால்குலேட் பண்ணி வச்சோம். அது என்னவாக இருந்துச்சுன்னா 1,56,000 இருந்துச்சு. இப்போ 56%, ஓகே, அதாவது 3 lakhsல 56% எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணலாம். 1,68,000 நமக்கு கிடைக்கும். இதுதான் இப்போது நியூ அர்பன் பாப்புலேஷன். இந்த 1,68,000 தான் செல்ஃப் எம்ப்ளாய்டு எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ செல்ஃப் எம்ப்ளாய்டோட பர்சன்டேஜ் வந்து 40% தான். அது வந்து எந்த சேஞ்சும் இல்லை, அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது 40% இது நம்ம எப்படி கண்டுபிடிச்சிருப்போம்னா 40% 40/100 இன்ட்டு 1,68,000 100 67,200. ஓகே, இதுதான் வந்துட்டு நம்பர் ஆஃப் செல்ஃப் எம்ப்ளாய்டு இன் அர்பன்.
ஸோ ஆப்ஷனில் என்ன இருக்குன்னா ஆப்ஷன் டி. ஸோ செகண்ட் கொஷின் நம்பர் 110. வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ரெகுலர் salaried எம்ப்ளாயிஸ் ஆஃப் த ரீஜன்? ஓகே, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ரெகுலர் salaried எம்ப்ளாயீஸ் ஆஃப் த ரீஜன். ஆஃப் த ரீஜன் அப்படின்னா என்னென்னா டோட்டலாக அர்பன் ரூரல் ரெண்டுலேயுமே சேர்த்து ரெகுலர் salaried டோட்டலாக எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ரெகுலர் salaried போட்டோம். ஸோ அர்பன்லேயும் ரூரல்லையும் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் எங்கள் நம்மளோட டேபிளில். ஓகே, இந்த டேபிள் போட்டு வச்சுருக்கேன் இல்லையா. ஸோ என்ன கேட்டிருக்கான், ரெகுலர் salaried ஓகே ரூரலில் 17,280, அர்பனில் 74,880. ஸோ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு 92,160 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஸோ தேர்ட் கொஷின் நம்பர் 111. What is the percentage of regular salaried employees in rural areas corresponding to the number of casual wage workers in urban areas? ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா what is the percentage of regular salaried employees in rural, okay, corresponding to the number of casual wage workers in urban areas. அதாவது பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன பர்சன்டேஜ் அப்படின்னா ரூரலில் இருக்க ரெகுலர் salaried எம்ப்ளாயீஸோட கவுண்ட்டு அர்பனில் இருக்க கேஷுவல் வேஜ் ஒர்க்கர்ஸோட கவுண்ட்டுக்கும் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு கவுண்ட் வந்து ரெண்டுக்கும் தெரியும் இல்லையா. ஸோ நம்மளோட டேபிளில் இருக்குது ரெகுலர் salaried இன் ரூரல் வந்து 17,280, கேஷுவல் வேஜ் ஒர்க்கர்ஸ் இன் அர்பன் வந்து 18,720. ஸோ இந்த ரெண்டும் நம்மளோட டேபிளில் இருக்குது, அப்படியே எடுத்து எழுதிடலாம். ஸோ ரெக்யூட் பர்சன்டேஜ் அதாவது என்னென்னா இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, ரெகுலர் salaried இன் ரூரல் வந்து கேஷுவல் ஒர்க்கர்ஸ் இன் அர்பனில் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும், 2 கேஷுவல் ஒர்க்கர்ஸ். ஸோ அப்போது இது வந்து நம்ம கீழே வந்துடணும் இல்லையா, 18,780. ஏன்னா இது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இது தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். ஏன்னா இதில் தான் இது எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது டேரெக்டாக இப்படி எழுதிடலாம், இன்ட்டு பர்சன்டேஜ் அப்படின்றப்போ இன்ட்டு 100 அவ்வளோதான். ஸோ நம்ம எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 92.3% அப்படின்னு வரும். ஓகே, ஸோ ஆப்ஷனில் ஆப்ஷன் டி. ஓகேயா. ஸோ ஃபோர்த் கொஷின் நம்பர் 112. If 60% of the total working population of the region were self-employed in rural areas and 40% of total population were self-employed in urban areas, then what is the ratio of rural self-employed to urban self-employed? ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 60% என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 60% ஆஃப் த டோட்டல் ஒர்க்கிங் பாப்புலேஷன் வந்துட்டு யாருன்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, நமக்கு டோட்டல் ஒர்க்கிங் பாப்புலேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் 60% வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்காங்க. ஓகே, இன் ரூரல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, அண்ட் 40% ஆஃப் த டோட்டல் பாப்புலேஷன் செல்ஃப் எம்ப்ளாய்டு இன் அர்பன் அதுவும் கொடுத்துட்டாங்க. அப்போது இது ரெண்டுக்கும் ரேஷியோ, அதாவது ரூரல் செல்ஃப் எம்ப்ளாய்டு டு அர்பன் செல்ஃப் எம்ப்ளாய்டு, நம்ம ரேஷியோ பார்க்கும்போது எப்போயுமே இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, செகண்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கணும். அந்த ஆர்டர் நம்ம மாற்றிடக்கூடாது. ஸோ செல்ஃப் எம்ப்ளாய்டு ரூரலில் 60% ஆஃப் டோட்டல், ஓகே, அர்பனில் 40% ஆஃப் டோட்டல். ஸோ டோட்டல்னால் என்ன அப்படின்னா 3 lakhs தான். நமக்கு டோட்டல் பாப்புலேஷன் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க இல்லையா 3 lakhs. ஸோ அதுலேருந்து 60% எவ்வளோ, 40% எவ்வளோன்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். 60/100 இன்ட்டு 3 lakhs. ஸோ நம்ம கால்குலேட் பண்ணால் என்ன வரும், 6 × 3 18. ஸோ 000. அதே மாதிரி அர்பனுக்கு வந்து 40%ன்னு சொல்கிறோம்ல, 40%, 4500 இன்ட்டு
3 lakhs. Okay, so 4 into 3, 12. So 0, 0, 0. Okay. Sorry. Actually 18,000 1,80,000, 1,20,000. Okay. So என்ன கேட்டிருக்கான், ரெக்யூர்ட் ரேஷியோ வந்து ரூரல் டு அர்பன் தான். ஸோ ரூரல் ஃபஸ்ட்டும் அர்பன் செகண்டும் போட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த 4 ஜீரோவுக்கும் இந்த 4 ஜீரோ அடிபட்டுரும் இல்லையா. அதுக்கப்புறம் 18 and 12 இருக்கும். 6ல் 18 அடித்தோம் அப்படின்னா 3, 12 6ஆல் அடித்தோன்னா 2. ஓகே, ஸோ 3:2 அதான் இதோட ரேஷியோ. ஸோ ஆப்ஷனில் பார்த்தோன்னா ஆப்ஷன் பி 3:2. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 113. By what percentage the number of self-employed workers in rural areas is more than the number of self-employed workers in urban areas? ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் செல்ஃப் எம்ப்ளாய்டு ஓகேவா இன் ரூரல் வந்துட்டு எவ்வளோ அதிகமாக இருக்காங்க எதுலேருந்து அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு இன் அர்பன். அதாவது பர்சன்டேஜில் கேட்குறாங்க, ரூரலில் இருக்க செல்ஃப் எம்ப்ளாய்டு வந்து அர்பனில் இருக்க செல்ஃப் எம்ப்ளாய்டை விட எவ்வளோ அதிகமாக இருக்காங்க பர்சன்டேஜில், அதை நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ நம்பர்ஸ் நமக்கு தெரியும். செல்ஃப் எம்ப்ளாய்டு இன் ரூரல் வந்து நம்ம டேபிளில் இருக்குது 80,640 அண்டு செல்ஃப் எம்ப்ளாய்டு இன் அர்பன் வந்து 62,400. ஸோ நம்மளோட டேபிளில் இருந்து அப்படியே எடுத்து எழுதிடலாம். அப்போ இதுக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். என்ன கேட்டிருக்காங்கன்னா ரூரலில் எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு, ரூரலில் தான் அதிகமாக இருக்குது. ஸோ நமக்கே தெரியுது. அப்போ இதோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேவா, எவ்வளோ அதிகமாக இருக்குது இன் நம்பர்ஸில். அப்போது 80, ஸோ இது வந்து நம்ம மைனஸ் பண்ணோம்னா 80,640, 62,400. இதை நம்ம மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 18,240 அப்படின்னு வேல்யூ கிடைக்கும். இது வந்து டிஃப்ரென்ஸ் இன் நம்பர்ஸ். அதாவது ரூரல் செல்ஃப் எம்ப்ளாய்ட் பாப்புலேஷன் வந்து அர்பனை விட 18,240 வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து நம்பர்ஸில். இதுவே பர்சன்டேஜில் எவ்வளோ அதிகமாக இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் போட்டுக்கணும். எதுலேருந்து அதிகமாக இருக்குதுன்னு பார்க்குறோம், அர்பன்லேருந்து. அப்போது அர்பன் வந்து இதில் இது எவ்வளோ பர்சன்டேஜ்னு நம்ம பார்த்தோம்னா போதும். ஸோ இன்ட்டு 100 அப்படின்னா நம்ம அடிச்சோன்னா நமக்கு 29.23% கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 114. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் அர்பன் அண்ட் ரூரல் ஒர்க்கிங் பாப்புலேஷன்? ஸோ இந்த கொஷின் ரொம்ப சிம்பிளான கொஷின். ரேஷியோ கேட்டிருக்காங்க எதுக்குன்னா அர்பன்லேயும் ரூரல்லையும் இருக்க ஒர்க்கிங் பாப்புலேஷனுக்கு, அதாவது அர்பன் டு ரூரல். ஓகே, ஃபஸ்ட்டு அர்பன் செகண்ட் ரூரல் நம்ம ரேஷியோ பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இனிஷியலாக நமக்கு கொடுத்த அதே டேட்டா தான். அதாவது ரூரல் பாப்புலேஷன் வந்து 48% பார்த்துருந்தோம். அது எவ்வளோனா 1,44,000. அதே மாதிரி அர்பனுக்கு வந்து 52%ன்னு பார்த்தோம். எவ்வளோனா 1,56,000. ஸோ இது ரெண்டுக்கும் ரேஷியோ. ஸோ 30 அடிப்பட்டுரும். ஸோ இது நம்ம வந்து அடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 13:12 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஆப்ஷன் சி. ஓகே, ஸோ 2024 கொஷினோட பேசேஜ் 1க்கான சொல்யூஷன் பார்த்தோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு பேசேஜ் 2க்கான சொல்யூஷன் வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.